ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளில் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம். அவருடைய ஆராய்த்து, அவருடைய துதித்து பாடி, அவருடைய வசனங்களை நாங்கள் வாசித்து தியானிக்க வைக்கிற இந்த வேளையிலே நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை வேளைக்கு நன்றி சொல்லி ஆண்டவர் இந்த ஆராதனையை, இந்த இடத்தை ஆண்டவர் சகோதரர்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நீரே முடிவு பரியந்தம் கூட இருந்து உடைய வார்த்தைகளை தந்து துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும்படியாக கிறிஸ்தியேசுவின் நாமத்தில் இதை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு பேரும் ஆண்டவரை வழிநடத்து. ஆமென். கர்த்தருடைய மகிமைக்காக நாங்கள் ஒரு பாடலை பாடுவோம். நேசரையும் திருப்பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரையும் திருப்பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்போம், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே, அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை, உம்மல்ல செயல்கள் நினைத்து நினை உள்ளமே பொங்குதையா. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினை உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தர படைத்தவரே, பரிசுத்தரே படைத்தவரே. ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேனையா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா, ரட்சகரே இயேசுநாதா. ஆராதனை ஆராதனை.
நிம்மதி நிம்மதியே நேசரேயும் திருப்பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிற இந்த வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த போது மத்திய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை குறித்து பேசிக்கொண்டு வந்தார். அந்த நேரத்திலே பேதுரும் சில கேள்விகளை சந்தேகத்தோடு கேட்டதை நாங்கள் வாசிக்கிறோம். இதில் நாங்கள் வாசிக்கிற பொழுது 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்க கேட்போம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற இந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஒருமனப்பாடு வேணும். இந்த செய்தியினுடைய தலையங்கம் பூமியிலே ஒருமனப்பட வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். பூமியிலே நீங்கள் ஒருமனப்பட்டு இருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியம் உங்களுக்கு செய்யப்படும், என் பிதாவினால் உங்களுக்கு உண்டாகும். இந்த பூமியில 2 பேர் ஒருமனப்படுகிறது என்பது உலகத்திலே மிகவும் பிரச்சனையான ஒரு காரியம்தான். அது குடும்பத்திலே ஆயிருந்தாலும் சரி, பொது விடயங்களிலே ஆயிருந்தாலும் சரி, ஒருமனப்பாடு என்பது மிகவும் கஷ்டம். இந்த ஒருமனப்பாடு வந்தால் நிச்சயமாக பிதாவினிடத்தில் இருந்து அந்த காரியம், அந்த ஆசீர்வாதம் அந்த நடைபெறும். இன்னைக்கு நடைபெறாமல் இருக்கிறதுக்கான காரியம் என்னன்னு சொன்னால், ஏதோ நம்மளே தான் இந்த தவறு இருக்கிறது என்பதுதான் இந்த வசனத்தை எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறது. கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருந்த மக்களாலும் மற்ற மக்களானாலும் அநேகருடைய ஒருமனப்பாட்டில் ஏதோ தவறு இருக்குது. 2 பேர், பலரை சொல்லவில்லை, 2 பேர் பூமியில் ஒருமனப்பட்டால் போதும். அந்த 2 பேர் ஒருமனப்பட முடியாத படியினால்தான் இன்றைக்கு தேவனுடைய பிதாவிடத்தில் இருந்து நமக்கு ஆசீர்வாதங்கள், அவருடைய காரியங்களை இருந்து பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஏதோ தவறு நம்மிடத்தில் இருக்கிறது. இதை நீங்கள் இந்த வேதத்திலிருந்து வாசித்து கொண்டு போனால், இப்படியே 19 இருந்து 35 வசனம் மட்டும் 35வது வசனம் மட்டும் நீங்கள் வாசித்தால் இதில் ஒரு பெரிய சம்பவத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இதில் மன்னிக்கப்பட வேண்டும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு முக்கியமான காரியங்கள் சிலதை அதில் குறிப்பிட்டு கொண்டு பாரு. இப்படி நாங்கள் ஒருமனப்படுகிற பொழுது என்ன நடக்கிறது என்று வாசிப்போம். அடுத்த வசனத்தை, 20ஆம் வசனத்தை. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். இருக்கிறேன். அப்ப எந்த நாளும் நாங்கள் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை, ஒரு ஒருமனப்பாட்டு ஐக்கியத்தை நாங்கள் கட்டி எழுப்பி கொண்டு நாங்கள் ஒருமனப்பட்டு இருந்தால், எங்கே இருமனப்பட்டு இருந்தால் அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்றார். இருக்கிறது யாரு? இயேசுதான் இருப்பேன் என்று சொன்னார். பிதாவினால் உங்களுக்கு உண்டாகும், ஆனால் நீங்கள் ஒருமனப்பட்டு இருக்கிற பொழுது நான் உங்கள் நடுவிலே இருக்கிறேன். இது இன்றைக்கு இருக்கிறேன் என்று சொன்னால், ஒருவர் வந்து இருக்கிறேன் என்று சொன்னால், அந்த தலைவராக இருக்கிறவர் எங்கள் மத்தியிலே இருந்தால் நாம் கேட்கிற விண்ணப்பங்கள், வேண்டுகிற எல்லாவற்றையும் கேட்பார கேட்க மாட்டார? நிச்சயமாக கேட்பார். அவர் வந்ததே அதுக்காகத்தானே. இவர்கள் என்னத்தை கேட்கிறார்கள்? உங்கள் இந்த நாமத்தில் ஒருமனப்பட்டு கேட்டால் நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன். இப்படியான தேவன் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய பூமியில ஒருமனப்பட்ட காரியங்களை கேட்கிறார். இன்னைக்கு எங்கே ஒருமனப்பாடு இருக்கிறது? உலக மக்கள் எல்லாரும் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஒருமனப்பட்டு ஒரு தேசத்தை அழிக்க ஒருமனப்படுகிறார்கள், ஒரு குடும்பத்தை அழிக்க ஒருமனப்படுகிறார்கள். இப்படியாக நிறைய காரியங்கள் ஒருமனப்பாட்டிலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சாதாரணமா ஒரு குடும்பத்துக்குள்ளே இது நடக்கிறது. இப்படியான காரியங்கள் உலக பிரகாரமாக நடக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்திலே இருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒருமனப்பாடு வேண்டும் என்பதனாலே தான் எங்கே 2 பேர் ஒருமனப்படுகிறதே கஷ்டம். அந்த ஒருமனப்பாடு இல்லாதனாலே தான் இன்றைக்கு நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. தேவன் இந்த உலகத்துக்கு சொன்ன வார்த்தையை நாங்கள் கடைபிடிக்க நம்மளே இருக்கிற தவறுகளை நாம் கட்டாயம் நீக்க வேண்டும்.
நாம் ஒருமனப்படுகிறதுக்கு என்ன தடையா இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிற பொழுது நம்மளே தான் அந்த தவறுகள் இருக்கிறது. அந்த தவறை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்றால் பேதுருவுக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டு வருகிறார், நீங்கள் நடுவில் இருந்தால் நான் நடுவில் இருப்பேன் என்று. இப்ப பேதுருவுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்தது. ஏனென்றால் பேதுருவுக்குள்ளே ஏதோ ஒரு தப்பிதம் இருந்திருக்கிறது. அவர் உடனே என்ன கேட்கிறார் என்று சொன்னால், வாசிப்போம் 21வது வசனத்தை. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். பார்த்தீர்களா? இப்ப பேதுருவுக்கும் அங்கு உள்ள விசுவாசிகளுக்கும் அவருக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கிறது. நான் இப்படி இருக்கிறேன், இவர் இப்ப இருப்பார் என்று சொல்லிவிட்டார், நான் எத்தனை தரம் மன்னிச்சால் இவர் இங்கே இருப்பார் என்ற ஒரு கேள்வி சந்தேகம் பேதுருவுக்கு வந்துவிட்டது. அப்போ இவர் இப்படியான காரியங்களை சுத்திகரிக்க வேண்டும் என்று பேதுரு இந்த கேள்வியை கேட்டு வைக்கிறார். உடனே ஆண்டவர் சொன்ன பதில் 22 வாசிப்போம். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 770 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். பார்த்தீர்களா? 770 தரம் ஒரு நாளைக்கு, அதுவும் ஒரு நாளைக்கு 770 தரம் நீ மன்னிக்கவே வேணும். இந்த மன்னிப்பு இல்லாவிட்டால் முக்கியமாக நான் கவனிக்க வேண்டியது, ஒருமனப்பாடு இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் மன்னிக்கிற தன்மை மனிதனிடத்துல இல்லை. பேதுருவுக்கு விளங்கிவிட்ட இது பிரச்சனை இருக்கிறது, இதுக்கு ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது, ஆண்டவர்களை கேட்டு விடுவோம் என்று. அவர் உடனே சொன்னார், ஒரு நாளைக்கு 7 அல்ல 70 தரம். 770 பெருக்கி பாருங்க எத்தனை வருதுன்னு சொல்லி. 7 7 49 490 தரம் ஒரு நாளைக்கு மன்னிக்க வேண்டும். இது அற்புதமான ஒரு பதில். ஆனால் அந்த மன்னிக்கிற தன்மை நம்மிடத்திலே இல்லாதனாலே என்ன நடக்கிறது என்பது இந்த சம்பவம் தெளிவாக இந்த அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு சம்பவத்தை இன்னும் ஒரு உதலுக்கு கடன் கொடுத்து அதை அவர் விலக்கிவிட்ட சம்பவத்தையும் அதனாலே அது நடந்த காரியங்களையும் அவர் உதாரணம் காட்டிக்கொண்டு போறார். இப்படி நீங்கள் பூமியில மன்னிக்காமல் விட்டால் ஒருமனப்பாடு கிடையாது. இப்ப உங்களுக்கு நான் மன்னிக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த மன்னிப்பு நம்மிடத்திலே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வருகிற வரையிலும் நாம் மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த மன்னிப்பு சாதாரணமாக ஒரு குடும்பத்திலே மனைவி, கணவன், மனைவி, பிள்ளைகள், உற்றார், சுற்றத்தார், அதுக்கு அடுத்தது அந்த வெளியிலே இப்படியான காரியங்களை கட்டிகள் சபையிலே இப்படியான மன்னிக்கிற காரியங்கள் ஒருமனப்பாடு இல்லாதனால என்ன நடக்கிறது? தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறது. தேவன் நம் மத்தியிலே இல்லை. நீங்கள் அப்படி இருந்தால் நான் இருப்பேன் என்று சொன்னார். உங்களுக்கு உண்டாக முடியாமல் இருக்கிற காரணம் நாம் ஒருமனப்பட முடியாமல், ஒரு நாள் மாத்திரம் நான் ஒருமனப்படுவேன் என்று நினைக்க கூடாது. மற்றவரும் அப்படியே வர வேண்டும். அப்படியே சபையில் உள்ள மற்ற விசுவாசிகள், மற்ற மக்கள், ஊழியக்காரர் எல்லாரும் ஒருமனப்பாடினால் வரையில நிச்சயமாக அங்கு ஒரு மன்னிப்பு வருகிறது. அந்த இடத்திலே பாவ மன்னிப்பு வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. தெளிவாக என்ன சொல்லுகிறது? பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக் கொள்கிறோம் என்று தெளிவாக ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பாவ மன்னிப்பு எப்படி பெற்றுக் கொள்கிறோம் என்று சொன்னால் 23வது வசனத்தை வாசிப்போம். எப்படியெனில் பரோ ராஜ்யம் தன் ஊழியக்காரத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. இந்த சம்பவத்தை 23 33 வரை நீங்கள் வாசிக்கிற பொழுது இதுக்கு ஒரு உதாரணமான ஒரு சம்பவத்தை கொண்டு போற. ஒருவன் கடன் பட்டிருந்தார். அவன் கடன் வாங்கினவன் அதை மன்னித்து விட்டான். ஆனால் இந்த கடன் கொடுத்த மன்னிக்கப்பட்டவன் என்ன செய்தான்? தனக்கு தர வேண்டிய ஒருவரிடத்திலே போய் அவருடைய கடத்தை நெருக்கி என்னுடைய கடன் தான் சொல்லி அவனை பிடித்துக் கொண்டார். அதற்கு முதலாவது கடனை மன்னித்து அவன் சொல்லுகிறான், நான் உனக்கு மன்னித்தது போல நீ அவனுக்கு மன்னிக்க கூடாதா?